சிவாய நமக. ஓம் அகதீஸ்வாய நமக. ஓம் அகதீஸ்வாய நமக. இந்த வீட்டுக்காரருக்கு வந்துட்டு இது உடம்பு எப்படி இந்த அம்மாக்கா உடம்புலாம் போகுதா அடிக்கடியா? எப்படி இருக்கு? 3 மாதமாக உடம்பு சரி. இதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் செய்யலையா? இப்போ தானா? சரி. ஓம் அகதீசாய நமக. எந்த ட்ரீட்மெண்ட்டும் கேட்க மாட்டேங்கா? ஆனால் அதில் பார்த்தா அதில் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லைன்றாங்க. சரி 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 சரி. உங்கள் பேர் என்ன பேர்? உங்கள் பேர்? பொன்ராஜ். அவரோட தங்கை மச்சின. உயர் கர்மத்தின் நிலையால் நடக்கின்ற நிகழ்வில் ஒரு நிகழ்வென்று அகத்தியன் உரைத்து அதன் நிலைக்குள் செல்லாது ஏற்றமுடன் உயர்வாய் 96 நாட்களுக்கு இன்றைய நாளிலிருந்து வருகின்ற 96 நாட்களுக்கு கோமாதா பூஜை நிகழ்வில் நிற்கின்ற அத்தகைய கோமாதாவிற்கு சித்தனது ஆற்றலை தாங்கி சிவகணங்கள் எல்லாம் கோமாதாவிற்குள் நின்று அருள்பாலிக்கும் அற்புதமான அத்தகைய நிலை, அத்தகைய உயிரினத்திற்கு வருகின்ற இன்றைய நாளிலிருந்து 96 நாட்களுக்கு உனது இயல்புக்கு ஏற்றவாறு, உன்னுடைய இகலோக பொருளீட்டல் இயல்புக்கு ஏற்றவாறு 96 அதனை சித்தன் கூறுகின்ற உன் இயல்புக்கு நீர் கூறுகின்ற நிலையை பெருக்கி வருகின்ற தட்சணையை கோமாதாவினுடைய நல் தீவன நிலைக்கு வழங்க அகத்தியன் யாம் ஆசி வழங்கி வருகின்ற 96 நாட்களுக்குள் அற்புதமான நிலை உமை வந்தடையும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். அருள் திருநீற்று சாம்பல்தனை அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் ஒரு சிறு குவளையில் அத்தகைய திருநீரினை சிறிதளவு கலந்து 3 மடங்கில் அதனை பருகிவிட அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். உயர்வாய் வீட்டில் அதிகாலை வேளையில் மகள் மண்விளக்கேற்றி அகத்திய நாமம் மூவேலு முறை, சிவமகா வாழை சித்தன் நாமம் மூவேலு முறை, உன் குலதெய்வ நாமம் மூவேலு முறை உச்சரித்து அதனை பருகி நிற்க உன்னால் இயல்பிற்கு ஏற்றவாறு அதிகாலையில் ஒரு அரை நாளிகை பொழுது அமர்ந்து தவம் காண உயர்வு நிலை கிட்டும் படிப்படியாக என்ற அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். யாம் கொடுத்த கெடு என்பது 96 நாட்கள். ஆசி வழங்கிய இக்கணம் அதிலிருந்தே மாறுகின்ற நிலை உயரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இப்போ நான் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு மறுபடியும் இந்த வந்துட்டு இந்த வெளிநாடுக்கு இந்த போகலாமா எப்படின்னு எனக்கு அப்படி இருக்கு. இவங்க வந்து ஏழவழியில வந்துட்டீங்களா? ஆமாம், வந்தது வந்துட்டு இந்த 2.5 மாதத்துக்கு வந்திருக்கேன். அதான் இவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருக்கு, அதான் போகலாமா எப்படின்னு பேசுகிறேன். இயல்பாக நீர் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலையோடு அங்கிருந்து வந்தாயோ செல்வதற்குரிய தடை ஏதுமில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கும். இகலோக நிலையில் பொருளீட்டல் பெறுவதற்காக செல்வதற்குரிய நிலை, அந்நிலைக்கு உன்னோடு பயணித்து வருவது உன் சரணாகதி நிலைக்குள்ளிருந்து அகத்தியமும் சித்தனும் என்று வாழ்த்துகின்றோம். ஒன்றாக நிற்போம், இல்லம் சுற்றி நிற்போம், உன் பணி தலம் சுற்றி நிற்போம், சரணாகதி நிலை கொண்டு
அகத்தியனோடு சித்தனோடு நீர் சபையோடு வலம் வருகின்ற பொழுது எங்கமர்ந்த பொழுதும் சபையினுடைய அற்புதமான கோமாதா பூஜைகளை கண்டுகளிக்கின்ற பொழுது சாதன நிலைகளிலிருந்து ஏற்றமுடன் உயர் சபைக்கு கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி உன் இல்லாள் வந்து கலந்து கொண்டு அற்புதமாய் வலம் வருகின்ற பொழுது ஏற்றம் நிச்சயம், எங்கும் செல்வதற்கு தடையில்லை என்று அகத்தியன் ஆசி வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஜெகத்தியமே அகத்தியம்.